வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். அப்பா என்ன ஓட்டம் ஏண்டி, காலை ஷிஃப்ட் வந்தாதான் இப்படி பண்ற? நைட் ஷிஃப்ட் தானே, கொஞ்சம் சீக்கிரமா வந்தா என்ன? அட போடி, நைட் ஷிஃப்ட் பாக்குறதும் போதும், நான் படுற பாடும் போதும். என்னதான் பகல்ல தூங்கினாலும் நைட்ல தூங்கின மாதிரி வருமா? இதுல பத்தாததுக்கு எங்க அம்மா வேற நடுவில் காப்பி குடிக்க எழுந்துரு, சோறு தின்ன எழுந்துருன்னு எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. பருவ படுத்து தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் புரண்டு படுத்து தூங்கி பார்க்குறேன், தூக்கமே வரல. அதுக்கப்புறம் கிளம்புற நேரத்தில் தான் நல்ல தூக்கம். முடிச்சு பார்த்தா லேட் ஆயிடுச்சு. பின்ன என்ன, வேக வேகமாக சோத்தள்ளி வாயில போட்டுக்கிட்டு ஓடியாரேன். சரி வா, நான் கிளம்புறேன். ஏண்டி, அர்ஜுன் சார் போயிட்டாரா? அதான் நான் பார்த்தேன், எலி ஏன் அம்மானமா ஓடியாருதுன்னு. அவரு கிளம்பிட போறாதுன்னு தானே வேக வேகமா ஓடி வந்தா. போடி, அதான் உன் முகத்திலே தெரியுதே. அதுவும் நைட் ஷிஃப்ட் போட்டதுல இருந்து 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடுறா. மற்ற நாள்ல கூட லேட்டா வருவா. நைட் ஷிஃப்ட் மாத்தினதுல இருந்து அவர் போயிட போறாருன்னு வேக வேகமா ஓடியாரா. சரி, எதுவும் சரி கிடையாது, பாத்துக்கு. நம்ம லெவல் எங்க, அவங்க லெவல் எங்க? நீ ஆசைப்படுறதுல ரொம்ப தப்பு சொல்லிவிட்டேன். சரி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்ப்பேன். நான் இதுக்கு முன்னாடி 2 ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு டாக்டரை நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்படியே போகிற பக்கத்தில் சும்மா சைட் அடிக்க வேண்டியதான். அது சரி, நீ இங்கே உட்காந்து சைட் அடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆனாலும் அவர் ஒரு நாள் கூட நம்மக்கிட்ட சிரிச்சு பேசினது இல்லை. அப்படி இருக்கும்போதே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் சிரிச்சு கிரிச்சு பேசிட்டாவன்னு வச்சுக்கோயேன், உன்னை கையில பிடிக்க முடியாது போலயே. இன்னைக்கு நைட் டியூட்டி யாரு? நான் தான் டாக்டர். ஓகே, இன்னைக்கு நைட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன். அண்ட் மார்னிங்கும் மதியத்துக்கு மேலே தான் வருவேன். ஸோ என் பேர் சொல்லி பேஷண்ட் யாராவது டோக்கன் போட்டாங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வர சொல்லுங்க. அண்ட் மார்னிங் எனக்கு பதிலாக பிரவீன் டாக்டர் வருவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அண்ட் யூ? சார், நான் நாளைக்கு மார்னிங் டியூட்டி சார். ஓகே, ஸோ 2 பேருக்கும் நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது, கரெக்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பேஷண்ட் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும், பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே சார், என் டியூட்டி முடிஞ்சிடுச்சு, கிளம்பலாமா? நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார், தேங்க்யூ. நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அர்ஜுன், நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லீவ் சொல்லிட்டியா? இல்லை, நான் லீவ் சொல்லலை. மதியத்துக்கு மேலே சும்மா தானே இருப்போம். மதியம் ஹாஸ்பிட்டல் போகிறேன். சரி. டேய், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மொபைலையே பார்த்துட்டு இருக்க. ஏன் எங்ககிட்டலாம் பேச மாட்டியோ? 1 வருஷமா வேலை பார்க்குறேன்னு ஊர் பக்கமே வரல. இப்போ இங்கே வந்த பிறகும் எங்ககிட்ட பேச மாட்டேற. அதை விட்டுட்டு ஃபோனையே பார்த்துட்டு இருக்கா? இல்லை அர்ஜுன், ஒரு காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான கால், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சுத்தம், இங்கே வந்து இதே வேலையா? அப்புறம் ஆதி, அண்ணா, வேலை பார்க்கறதுக்கு வைஃபைல நெட்வொர்க்லாம் கரெக்டாக இருக்கா? ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லு. இல்லைண்ணா, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா டேட்டா ஸ்பீடாகவே கிடைக்குது. சரி. ஆனால் அண்ணா, நீங்கள் எனக்காக வைஃபை கனெக்ஷன்லாம் இழுத்துருக்கீங்கன்னு நான் இங்கேயே தங்கிடுவேன்னு நினைக்காதீங்க. பூஜை முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவேன். அது அப்புறம் பார்ப்போம். உன்னை இந்த வீட்டை விட்டு போக விட்டாதானே பார்த்துக்கிறேன். அதுக்கு தான் என்ன மாதிரி ஊரோட செட்டில் ஆகணுன்றது. நீயும் அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறியா? எங்க நீங்க கொடுங்க, நான் பரிமாறுறேன். இல்லம்மா, நீங்களும் உட்காருங்க, நான் உங்களுக்கு சேர்த்து பரிமாறுறேன். இல்ல பரவாயில்ல, அத்தானுக்கு நான் பரிமாறுறேன், நீங்க மத்தத போய் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. என்னம்மா, சப்பாத்தி மட்டும்தான் செஞ்சீங்களோ? இல்லம்மா, இட்லியும் செஞ்சிருக்காவ. சரி, போய் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. சாப்பிடு அர்ஜுன். என்ன அண்ணி, சாப்பாடு கொடுத்து எங்களை கவர் பண்ண பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுங்க. சரி, நடக்கட்டும். அத்தா, சாப்பிடுங்க. போச்சு, அவருக்கு சப்பாத்தி எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க.
இன்னைக்கு தட்டு எங்க பறக்க போகுதோ. ஐயோ, அம்மா ஐயாவுக்கு சப்பாத்தியை கொண்டு போய் வச்சிருக்காவ. அவரு தான் சப்பாத்தி சாப்பிட மாட்டாவளே, இட்லி தான் சாப்பிடுவாங்க. தெரியாம எடுத்துட்டு போய் வச்சிட்டாங்க. நான் முறையா சப்பாத்தி வச்சப்போ கூட ஐயா ரொம்ப கோவப்பட்டாக. சப்பாத்தியை வச்சதுக்கு அம்மா மேல எங்கேயாவது கோவப்பட்டு போறாவ. ஆனாலும் அண்ணனுக்கு சப்பாத்தி மேல அப்படி என்ன வெறுப்போ தெரியல. சப்பாத்தினாலே தட்டு பார்க்குது. அண்ணி. சொல்லு அர்ஜுன், உனக்கு என்ன வைக்க? இன்னும் 2 சப்பாத்தி வைக்கவா? எனக்கு வேண்டாம். அண்ணனுடைய பிளேட்டில். அத்தா, இன்னும் 2 சப்பாத்தி வைக்கணுமா? வைக்கத்தா? அண்ணி அண்ணி, அது இல்ல, அண்ணனுக்கு. அம்மா, ஐயா சப்பாத்தி சாப்பிட மாட்டாவ. நான் அவங்களுக்கு தான் இட்லி எடுத்துட்டு வந்தேன். ஐயா அம்மா தெரியாம வச்சுட்டாவ. அத்தா, எனக்கு சப்பாத்தி பிடிக்காதா? என்ன டேஸ்ட் இருக்கு? ஐயோ அத்தா, உங்களுக்கு சப்பாத்தி பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதுதா. இதோ இப்ப இட்லி மாத்தி வச்சிடுறேன். எங்க அந்த இட்லி எடுத்துட்டு வாங்க. பரவாயில்லையே, வீட்டு வேலைக்காரங்க யார் யார் என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காவ. நைஸ். என்னதான் வீட்டில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கனே. ஐ மீன், இப்படி ஒரு வேலைக்கார பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி, சாப்பிடு. அத்தா, வேற ஏதாவது வேணுமா? இந்த வெறும் இட்லி எப்படி சாப்பிட்றது? ஐயோ சாரி அத்தா, இந்த போய் சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏன் நீ அண்ணனை மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்க? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட என்ன வேணும்னு கேட்க மாட்டீங்க? ஐயோ அர்ஜுன், அப்படிலாம் இல்ல. சொல்லுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி. நீங்க அண்ணனுக்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுங்க. சரி. ஐயா ஜூஸ் அம்மா கொடுத்துட்டு வர சொன்னவ. இதோ வரேன். ஆரஞ்சு ஜூஸா? ஆமாய்யா. இன்னைக்கு என்ன இவ்வளோ காலையில வேலைக்கு வந்திருக்கா? ஐயா, இன்னைக்கு பூஜை இருக்குன்னு சொன்னவ, அதான் சீக்கிரமா வந்துட்டேயா. என்னை பார்த்து எதுக்கு பயப்படுற? நான் என்ன பேயா பூதமா? இல்லையா, நான் பயப்படல. பிறகு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. இல்லையா, நீங்க ஜூஸ் எடுங்க, நான் போறேன். ஐயா. சொல்லு. நீங்க தினம் இந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவீங்களோ? ஆமா. ஏன் கேக்குதா? இல்ல, இந்த மொட்டை மாடிக்கு நான் இப்பதான் தரம் வரேன். என்னென்னமோ வச்சிருக்கிய, அதான் கேட்டேன். ஐயா, அது என்னதுயா? எக்ஸசைஸ் செஞ்சுட்டு கலப்பா இருந்ததுன்னா படுத்துக்கிறதுக்கா? அது படுத்துக்கிட்டே எக்ஸசைஸ் பண்றது. எக்ஸசைஸ்ல என்ன படுத்துக்கிட்டுலாமா பண்ணுவாங்க? படுத்துக்கிட்டும் பண்ணுவாங்க. அந்த டயரு, அந்த கயிறு, இதெல்லாம் கூடமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. இது என்னது? இது எதுக்கு கட்டி தொங்க விட்டுருக்கிய? இப்போ யார் மேலேயாவது எனக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோ, அது தொங்குது இல்ல, அது அவங்களா நினைச்சிட்டு நல்லா நங்கு நங்குன்னு குத்துவேன். அதுக்காக தான் கட்டி வச்சிருக்கேன். யாத்தே, நெசமாதான் சொல்றீங்களா? ஆமா, நிஜமாதான். அதுக்காக தான் தொங்க விட்டுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உன் மேல எனக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோயேன், அதோ அந்த சேண்ட் பேக்கை நீன்னு நினைச்சுக்குவேன். நல்லா 4 எத்து குத்துனா என் கோவம் எல்லாம் சரியாயிடும். யாத்தே, அப்பா ஐயா உங்களுக்கு கோவம் வந்தா இங்கதான் வருவீங்க? ஹேய், நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவியா? அதுவும் எக்ஸசைஸ் பண்ற டூல் தான். அதுல நம்ம குத்தி குத்தி எக்ஸசைஸ் பண்ணா கை ரொம்ப வலுவா இருக்கும். அதுக்காக இருக்கு. ஓஹோ, நல்ல வேலை. நான் கூட நீங்க சொன்னது எல்லாம் நெசோன்னு நம்பிட்டேன். ஆனா உன் விஷயத்துல அப்படி இருக்க மாட்டேன். இந்தாரு 70,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்துருக்கேன். பணத்தை திருப்பி கொடுக்கல, அது தொங்குதே சேண்ட் பேக், அதுக்கு பதிலா ஒன்னு கேட்டி தொங்க விட்டுருவேன். ஐயா, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நான் படிச்சு பாஸ் ஆகி வேலைக்கு போய் சம்பாரிச்சு கடனா உங்க கடனை தான் தீப்பேன். என்ன பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புத? நான் சும்மா சொன்னேன். நான் எதுக்கு ஒன்னு தூக்கி கட்டி போட போறேன்? அதுவும் இல்லாம 70,000ன்றது நான் ஒரு 4 நாள் வேலை பார்க்கறதோட சம்பளம். ஐயா, நீங்க சிரிக்கலாம் செய்வீங்களா?
ஏன் நான் சிரிக்க மாட்டேனா? நான் என்ன ரோபோவா? நானும் மனுஷன் தான்ல. இல்ல, நீங்க சிரிச்சியே நான் இப்பதான் பாக்குதேன். நான் சிரிக்கிறதும் முறைக்கிறதும் நீ நடந்துக்கிற விதத்தை பொறுத்து. என்ன புரிஞ்சுதா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போற வழியை பாரு. வாழ்க்கை ஃபுல்லா இப்படி வேலைக்காரியாவே வாழ்ந்துடாத. ஐயா, என்னோட லட்சியமே நான் வேலைக்காரியா இல்லாம வீட்டுக்காரியா வாழணும் தான் ஐயா. என்ன சொன்ன? ஆமாய்யா, நான் என் குட்டி வீட பெரிய வீடா மாத்தி அந்த வீட்டுக்கே சொந்தக்காரியா வாழனியா. ஓ, நான் பிறந்ததுல இருந்து அந்த சின்ன ஓட்டு வீட்டில் தான் நான், எங்க அம்மா, அப்பா, பாட்டி, என் தங்கச்சி எல்லாரும் இருக்கோம். மழை பெஞ்சா ஓட அங்கங்க ஒழுகும், வெயில் அடிச்சா சூடு தாங்க முடியாது. எங்களுக்கு மழை பெஞ்சாலும் கஷ்டம், வெயில் அடித்தாலும் கஷ்டம். வீட்டில் ஃபேனு பெருசாக இல்லை, ஒரு ரூமில் ஒரு ஃபேன் இருக்குது. அப்பாவுக்காக ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோம். 2 ஃபேன் தான் இருக்குது, அதை விட்டால் லைட் இருக்குது. ஒரு டிவி வச்சுருக்கோம், அவ்வளோதான் எங்கள் வீடு. இதுலேயே நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் குறை காலத்தையும் அப்படியே வாழ முடியாது பார்த்தீங்களா. என் தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு அவளை ஒரு டாக்டர் ஆக்கணும். நானும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நாங்கள் 2 பேரும் நல்லா சம்பாதிச்சு எங்கள் அம்மாவை வேலைக்கு போகாமல் பார்த்துக்கணும். நானும் சின்ன பிள்ளையாக இருந்ததுலேருந்து எங்கள் அம்மா இங்கே வேலைக்கு வராவ. ஒரு நாள் கூட தவறாமல் எங்கள் அம்மா இங்கே வேலைக்கு வந்துடுவாவ. ஏதோ ரொம்ப முடியாமல் காய்ச்சல் தலைவலி அப்படின்னா மட்டும்தான் அவங்க வேலைக்கு வராமல் வீட்டில் இருப்பாவ. அது இல்லாமல் வருஷத்துக்கு 365 நாள் இங்கே வேலைக்கு வருவாவ. ஏதோ விசேஷம் பண்டிகை அப்படின்னு நீங்களாக பார்த்து லீவ் விட்டாதான் உண்டு. மற்ற எல்லா நாளுமே நாங்கள் வேலைக்கு வந்துட்ருப்போம். எங்களுக்கு வந்து விசேஷம் கிடையாது, சனி ஞாயிறு கிடையாது, கவர்மெண்ட் லீவு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லா நாளும் வேலைக்கு வருவோம். ஒரு நாள் வேலைக்கு வரலனாலும் எங்கள் வீட்டில் ஓலை பொங்காது. இப்படி இருக்கிற ஒரு வீட்டில் என் அம்மா மட்டும் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. எப்படியாவது சம்பாதிச்சு எங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடை கட்டிட்டு எங்கள் அம்மாவை வேலைக்கு போகாமல் பார்த்துக்கணும். நீ சொல்றது எல்லாம் கேட்க நல்லதா இருக்கு. ஆனா செயல்ல காட்டணும். ஒழுங்கா படிக்கணும். படிச்சு நல்ல முறையில வேலைக்கு போய் உன் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கோ. அப்புறம் மறந்துடாம 70,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துரு, சரியா? ஐயோ ஐயா, கண்டிப்பா கொடுத்துருவையா. சரி சரி சரி, போய் வேலையை பாரு. என்ன ஃபோனுக்கு பூஜை பண்ணிட்டியா? பண்ணிட்டேயா. நேற்று சாயங்காலமே என் தங்கச்சியை கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி ஃபோனை திறந்துட்டேன். பிறகு அதில் டொக்கு டொக்குன்னு சவுண்டு வந்துகிட்டே இருந்தது. நீங்கள் தான் சொன்னீங்க பயன்படுத்த எல்லாம் தெரியும்னு. யாழினிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவள் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கா. வீட்டுக்கு போனால் எப்படி பயன்படுத்தணும்னு அவள் எனக்கு சொல்லி தருவா. சரி சரி சரிங்கய்யா, பூஜை வேலை நிறைய இருக்கு, நான் போய் பார்க்குதேன். நீங்கள் வாங்க. வாங்க ஐயா, வாங்க. வரேம்மா. பூஜை சாமான் எல்லாம் ரெடியோ? எல்லாமே தயாரா இருக்கியா? நீங்க சாப்பிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். நீங்க பூஜை சாமான கொண்டு வாங்க. சரிங்கய்யா, பூஜையை இந்த இடத்துலயே வச்சுக்கலாம்ல? நான் இங்கே எடுத்துட்டு வந்துடலாமா? ஆமாம்மா, வீட்டுக்கு மத்தியில தான் பூஜை வைக்கணும். இந்த இடம் மத்திய தான் வரும், அதனால இந்த இடத்துலயே பூஜையை வச்சுக்கலாம். ஐயா சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். நான் எடுத்துட்டு வரேன்யா. சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆரம்பிச்சிடலாம். சரிங்கய்யா, தான் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய், என் வீட்டை அடமானம் வச்சதுல இவ்வளவு பணம் தான் கிடைச்சது. இதுக்கு மேல என்னால பணத்தை புரட்ட முடியாது. நீ இதை வச்சு பாரு. கூடு மச்சான், இந்த பணத்தை வச்சு நம்ம எப்படி பெரிய பணக்காரங்கள் ஆகுறோம்னு மட்டும் பாரு. இப்ப நீ வச்சிருக்கிற நிலம், சொத்து, சொகம் இதை விட பல மடங்கு நம்ம சம்பாதிக்க போறோம். நீ கவலைப்படாத. என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சது, என் வீட்டை அடமானம் வச்சது, மொத்தமா சேர்த்து எனக்கு இவ்வளவு பணம் தான் வந்திருக்கு. ஏற்கனவே கொடுத்த 40 லட்சம், இதோட ஒரு 10 லட்சம், மொத்தம் 50 லட்சம் கொடுத்துருக்கேன். நீ 50 லட்சம் கொடுத்துருக்க. அந்த 50 லட்சம் 50 கோடியா மாறப்போகுது. இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த ஒரே மாசத்துல 50 லட்சம் 50 கோடி ஆகும். ரொம்ப சந்தோஷம்டா. அப்புறம் பணம் பத்திரம். இன்னும் 2 மாசத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கலான்னு இருக்கோம். அதுக்குள்ள இந்த பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிரும்ல. நீ ஏன்டா 2 மாசம் வரைக்கும் போற? நான் உனக்கு கொடுக்குற டைமிங் 1 மாசம்தான். அந்த 1 மாசத்துலயே இந்த 50 லட்சத்தை 50 கோடி என்ன 500 கோடியா கூட மாத்தி தரேன். 1 மாசம் கழிச்சு நீ என்கிட்ட வா.
இதே மாதிரி வெறும் கையை வீசிட்டு வந்துடாத. பணத்தை எடுத்துட்டு போக கோணி சாக்கு கொண்டு வா. நான் ஒன்று யாரோ ஒருத்தன் கிடையாது, உனக்கு தெரிஞ்சப்பட்டவன், வேண்டப்பட்டவன். நான் உன் பணத்தை ஏமாத்திட்டு ஓட போகிறதும் கிடையாதுன்னு உனக்கு தெரியும். 1 மாதம் கழிச்சு பணத்தோட வரேன். சரி மச்சான், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்றது சொல்லவே இல்லையே. எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் தான், நல்ல லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் தான். அதை பற்றி நீ கவலைப்படாத. எப்படி இருந்தாலும் நீயும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். வரக்கூடிய லாபத்தில் 50-50, அதோடு சேர்த்து நீ கொடுத்த 50 லட்சத்தையும் நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் உன் பொண்ணு கல்யாணத்தை என்ன நீ எப்படி வேணுனாலும் நடத்தலாம். சும்மா பண மழைய பொழிய போகுது. எப்படியோ நீ சொல்றது நடந்தா சரி. சரி, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம். சரிடா, மறந்துடாத, நீயும் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான். ஃபார்மில் கழுத்து போட்டு தானே கொடுத்துருக்க. அப்போ பங்கு எல்லாமே நம்ம 2 பேருக்கும். ரொம்ப சந்தோஷம்டா. ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எப்படி என்ன ஏமாத்துவ? 1 மாசம் கழிச்சு கண்டிப்பா நீ என் பணத்தை கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியும். அதோடு சேர்த்து அந்த லாபத்திலையும் 50% எனக்கே கொடுத்துடுறா. கண்டிப்பாடா, கண்டிப்பா. அந்த லாபத்துல ஆளுக்கு 50-50%. அப்போ சரிடா, நான் அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன். சரிடா. ஓம் பூர்புவஸ்வஹ சஸ்தவிதூபரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயா. என்ன பிங்கி? பாரு பிங்கி, இங்க பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்படிலாம் தொல்லை பண்ணக்கூடாது. பூஜை முடிஞ்ச உடனே அம்மா உனக்கு ஆப்பிள் எடுத்து தரேன், சரியா? என்னப்பா இவ்வளோ லேட்டு? மாமா ஒரு வேலையா இருங்க, தான் லேட் ஆயிடுச்சு. சரி சரி, வந்துட்டல்ல. பிங்கி சேத்தோல அமைதியா இரு. அதான் அம்மா அப்புறம் எடுத்து தரேன்னு சொல்றாள்ல. பிங்கி, சத்தம் போடாம பேசாம நில்லு. இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்த ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திட்டு வந்துருவேன். பிங்கி சும்மா இரு. பிங்கி அமைதியா இரு, அம்மா எடுத்து தரேன். இங்க பாரு, வீட்டுல பூஜை நடந்துட்டு இருக்கு. பூஜை முடிஞ்ச உடனே அந்த எல்லா ஆப்பிளும் உனக்கு தான், சரியா? அஜய் பேசாம இரு, அவ சின்ன பொண்ணு கேக்குறா. உனக்கு என்ன? அமைதியா நில்லு. தரண்டா, பேசாம நில்லுடா. சரி. பூஜை முடிஞ்ச உடனே அம்மா எனக்கு ஆப்பிள் எடுத்து தருவாங்க. நான் அதை சாப்பிடுவேன். ஒரு நிமிஷம். என்ன போலீஸ்காரவள வந்துட்டாவ? அவ என்ன நம்ம கூப்பிடவே இல்லையே. என்ன விஷயம் தெரியலையே. இங்க சிவனேசன்றது ஏன் மச்சான் தான், இவர் தான். ஏன் என்ன விஷயம்? அவரை கைது பண்ண வந்திருக்கேன்.